கோவப்பட்டால் அற்புதம் நடக்கும். என்ன பிரதர், கோவப்பட்டால் எப்படி அற்புதம் நடக்கும்? வேதத்தில் விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துருக்குறோம். அது எப்படி கோவப்பட்டால் நமக்கு அற்புதம் நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். த ஹோலி ஆங்கர். இந்த ஹோலி ஆங்கர்னால் என்ன, எப்படி கோவப்படும் பொழுது கூட உங்களுக்கு அற்புதம் நடக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்ன பிரதர், பொதுவாகவே பிரசங்கத்தில் கோபப்படக்கூடாது அப்படின்னு தான் பிரசங்கிப்பாங்க. நீங்கள் என்னென்னா கோபப்பட்டால் அற்புதம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, 2 விதமான கோபம் இருக்குது பாருங்கள். ஒன்று ஹோலி ஆங்கர், இன்னொன்று ஈவில் ஆங்கர். கோபம்ன்ட்டோடனே நம்ம என்ன நினச்சிடறோம் அப்படின்னா, அது ஒரு கெட்ட விஷயமா இருக்குது. பிரதர், நான் ரொம்ப கோபப்படுறேன், அது எனக்கு நிறைய விளைவுகளை கொண்டு வந்துடுது அப்படின்னு நினைக்கிறீங்க. கிடையாது. இந்த கோபத்தை சரியான விதத்தில் நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு அற்புதமாக கூட மாறுங்க. கோபம்ட்டோன்னே அதை கெட்டது அப்படின்னு நினைக்காதீங்க. ஆண்டவருடைய கேரக்டரில் இருக்கிறது ஒரு கேரக்டர் என்ன தெரியுமா? அவர் கோபப்படுறவராக தான் இருக்கிறார். நம்ம நினச்சிடும் அவர் ரொம்ப சாஃப்டாக இருக்கிறவர் மட்டும்தான் அப்படின்னு. கிடையாது. இயேசு கோபப்படுறவராக இருந்தார்னு வேதவசனத்திலே போட்டிருக்கு. என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் ஆலயத்துக்கு போகும்பொழுது இந்த புறாக்களை விற்கிறாங்க, வாங்குகிறவர்கள், கொள்ளுகிறவர்கள், இவரெல்லாம் பார்க்கும்போது இயேசுக்கு கோபம் வருது. உடனே என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சவுக்கை உண்டு பண்ணி அவர்கள் எல்லாரையும் துரத்தி விட்டார் அப்படின்னு வேதவசனத்தில் எழுதியிருக்கு. இதெல்லாம் பார்க்குறாரு. பார்த்த உடனே என்னடா நடந்துக்கிட்டு இருக்கு இந்த சூழ்நிலையில், இது இப்படி இருக்கக்கூடாது, இது ஒரு ஆலயமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து எல்லாரையும் அவர் துரத்தி விடுறத நம்ம பார்க்க முடியுது. இயேசுவுக்கு அந்த இடத்துல லிட்ரலாக கோபம் வந்திருக்குது. வேதவசனத்தில் போட்டிருக்குது, உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது அப்படின்னு இருக்கு. அப்போனா என்ன அர்த்தம்னா, ஆண்டவருடைய கேரக்டரில் கோபம்ன்ற ஒன்று இருக்குது. அவரை சுற்றி இருக்கிற காரியங்கள் எல்லாமே சரியாக போகலை அப்படின்னா அதை பார்த்து கோவப்படுறாரு. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கோபமே படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. உங்களை சுற்றி சில காரியங்கள் சரியா இல்லை அப்படின்னா நீங்கள் கோபப்படுறது நல்லதாக தான் இருக்குது. இயேசுவை நம்ம ரொம்ப மென்மையானவர், அவர் மென்மையாக தான் பேசுவார், கலங்காதே திகையாதே மகனே இப்படி தான் சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. அவர் கோபப்பட்டார் அப்படின்ட்டு வேத வசனத்திலே போட்டிருக்குதுங்க. பரிசேயர்கள் இயேசுட்ட சொல்கிறாங்க, ஏரோது உம்மை கொல்ல தேடுகிறான், நீர் இவ்விடத்தை விட்டு போய்விடும்னு சொல்கிறப்ப இயேசு சொல்கிறாரு, நான் இன்றைக்கும் நாளைக்கும் இருந்து பிசாசுகளை துரத்தி வியாதியஸ்தர்களை குணமாக்குவேன். எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியாகிலும் மடிந்து போகிறதில்லை என்று நான் சொன்னதாக போய் அந்த நரிக்கு சொல்லுங்கன்றாரு. யாரை பார்த்துங்க சொல்கிறாரு? ஏரோதை பார்த்து சொல்கிறாரு, நான் சொன்னேன்னு அந்த நரிக்கு போய் சொல்லுங்கடா அப்படின்றாரு. இந்த ஸ்டேட்மெண்ட்டை அவர் சாஃப்டாக விடலை. ஏன் சாஃப்டாக விடலை? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அனுப்பிச்ச எல்லா தீர்க்கதரிசிகளையும் இவங்க கொலை செஞ்சுருக்கிறாங்க. ஏன் யோவான் வரைக்கும் கொலை செஞ்சுருக்கிறாங்க. தீர்க்கதரிசிகள்னாலே இவங்க கொலை பண்ணுறவங்களாக தான் இருந்திருக்காங்க. இப்போ இயேசு சேலஞ்ச் பண்ணி சொல்கிறாரு. அதுவும் சாதாரண வார்த்தைகளை அவர் பயன்படுத்தலை, கோபப்பட்டு சொல்கிறாரு, டேய் என் ஜீவனை என்கிட்ட இருந்து நீ எடுக்க முடியாதுடா, அதை நான் கொடுக்காத வரைக்கும், நான் அதை கொடுத்தாதான் நீ எடுக்க முடியும் அப்படின்றாரு. இவங்க நினச்சிக்கிட்டு இருந்தது என்னன்னா, இயேசுவை பிடிச்சிடலாம், கொலை செஞ்சிடலாம். அப்போ இயேசுவுக்கு டக்குன்னு கோவம் வருது. நான் ஒன்று அலோவ் பண்ணாமல் இங்கே ஒன்று நடக்காது. இயேசுவுக்கு டக்குன்னு கோவம் வர்றதை நம்ம பார்க்க முடியுது. அப்போது இந்த சில சூழ்நிலைகளில் நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, கோவப்படணுன்ற சூழ்நிலையெல்லாம் கோவப்படுறது கிடையாது. சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரியே நம்ம வாழ்ந்துருவோம் பாருங்க. பிரதர், இது எல்லாருக்கும் நடக்குது. எல்லா இடத்துலையும் பொதுவாக தீர்க்கதரிசிகளை கொள்கிறாங்க, எல்லாருக்கும் வியாதி வருது, எல்லாரும் செத்து போகிறாங்க, எல்லாரும் கடனில் இருக்கிறாங்க, எல்லாரும் பிரச்சனையில் இருக்கிறாங்க. எல்லாரும் அப்படி இருக்கிறாங்கன்னா நான் அப்படி இருக்கணுன்ற அவசியம் இல்லை அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா, நான் சொல்கிறேன், நீங்கள் அற்புதத்தினுடைய துவக்கத்துக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறவனுக்கு எப்பவும் அற்புதம் நடக்காது. இது கூட இதுக்கப்புறம் நான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறது கிடையாது அப்படின்னு எப்போ ஒரு மனுஷன் கோபப்படுறானோ, நான் சொல்றேன், அவனுக்கான சூப்பர் நேச்சுரல் டோர் அப்போவே திறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ கோபப்படுறது கூட நல்ல விஷயமா இருக்குது. அதை சரியான இடத்துல பயன்படுத்தும் பொழுது, பிரதரே கோவப்பட சொல்லிட்டாரு, இதுக்கப்புறம் நான் எப்படி கோவப்படுறேன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லி புறப்பட்டு போயிடாதீங்க. இந்த வீடியோ பாதியிலே ஸ்டாப் பண்ணிட்டு. ஏற்கனவே என் புருஷன் மேலே, அந்த ஆள் மேலே எனக்கு செம்ம கோவம் இருந்துச்சு பிரதர், நீங்கள் வேற இதை சொல்லிட்டீங்களா, இப்போ நான் போய் எப்படி காட்டுறேன்னு கிளம்பி போயிடாதீங்க. நான் சொல்கிறது கோவம்ன்றது இந்த ஹோலி ஆங்கரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவர் இடத்துலேருந்து வரக்கூடிய சரியான கோவம், சரியான விஷயத்திற்காக கோவப்படுறது, தேவையில்லாத விஷயத்துக்காக கோவப்படுறது கிடையாது பாருங்க. இந்த ஈவில் ஆங்கர் அதே நேரத்தில் இருக்குது. பொதுவாகவே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, நம்ம கோபப்பட்டா அதை ஒரு மனிதர்கள் மேலே காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வேதவசனத்தில் போட்டிருக்குது, கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதே அப்படின்னு போட்டிருக்குது.
கோபம் வரலாம், ஆனால் அது எதற்குள்ளே தள்ளிடக்கூடாதுன்னா அது பாவத்துக்குள்ளே தள்ளிடக்கூடாது. ஏன்னா அதுக்கு அடுத்த வசனத்தில் தான் போட்டிருக்குது, பிசாசுக்கு இடம் கூடாதிருங்கள் அப்படின்ட்டு இருக்கு. பிசாசுக்கு இடம் கொடுக்கறதுக்கும் கோபப்படுறதுக்கும் சம்மந்தம் இருக்குது. அதே மாதிரி அந்த கோபத்தை நீங்கள் சரியான ஒரு இடத்துல பயன்படுத்தினீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அற்புதமாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம பொதுவாகவே கோபத்தை எங்கே செலுத்தணுமோ அங்கே செலுத்துறது கிடையாது பாருங்கள். ஏதாவது ஒரு மனிதர்கள் மேலே செலுத்தணும் அப்படின்னு தான் நினைக்கிறோம். பிரதர் இன்னைக்கு என் நாள் சரியில்லை பிரதர், இன்னைக்கு எனக்கு மூட் அவுட் ஆயிடுச்சு பிரதர், இந்த கோபத்தை நான் எங்கேயாவது காமிக்கணும்னு சொல்லிட்டு தன்னுடைய மனைவியின் மேலே, கணவர் மேலே, பிள்ளைகள் மேலே யாருக்கிட்ட அந்த கோபத்தை செலுத்தக்கூடாதோ அந்த இடத்துல செலுத்துவாங்க. நீங்கள் அப்படி கோபத்தை செலுத்தக்கூடியவர்களாக இருந்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அற்புதமாக மாறாது பாருங்க, அது ஒரு பிரச்சனையாக தான் மாறிக்கிட்டு இருக்கும் உங்களுடைய குடும்பத்துக்கு நடுவில். அந்த கோபத்தை எங்கே செலுத்தணும், அதை சூழ்நிலையின் மேலே நீங்கள் செலுத்தணும் பாருங்க. இயேசு படகுல இருக்கிறாரு, காற்றும் கடலும் பயங்கரமாக கொந்தளிச்சுக்கிட்டு இருக்குது. அவர் படகுல படுத்திருக்கிறாரு, எந்திரிச்சு பார்க்குறாரு, சுற்றி எல்லாமே இப்படி சூழ்நிலை மாறி இருக்குது. அப்போ அவர் என்ன தெரியுமா பண்ணுறாரு, அவர் காற்றையும் கடலையும் அதட்டினார் அப்படின்ட்டு இருக்கு. இறையாதே அமைதலாயிரு அப்படின்றாரு. இயேசுக்கு இதை பார்த்த உடனே கோபம் வருது. காற்றே கடலே அமைதியாயிரு, இறையாதே இப்படின்ற லாங்குவேஜில் அவர் பேசலை. நம்ம பொதுவாகவே எதிர்பார்க்கறது என்னன்னா, இயேசு தடவி மட்டும்தான் கொடுத்துக்கிட்டே இருப்பார், அமைதியாக தான் பேசிக்கிட்டு இருப்பார், சமாதானம் கிடையாது. அவர் அதட்டினார்னு இருக்கு. அவருக்கு இந்த சூழ்நிலையை பார்த்த உடனே கோபம் வருது. ஹே, நான் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது, இறையாதே அமைதலாயிரு என்று அதட்டினார் அப்படின்ட்டு இருக்கு. நான் சொல்லவா, உங்களை சுற்றி இருக்கிற சில காரியங்கள் சரியில்லையா, அதை மனிதர்கள் மேலே காமிக்காதீங்க. ஏதோ ஒரு பிரச்சனை உங்களை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குதா, அவருடைய நாமத்தை பயன்படுத்தி உங்களுடைய சூழ்நிலையை அதட்ட ஆரம்பிங்க. உங்களுடைய சூழ்நிலையின் மேலே கோபத்தை காமிங்க, எந்த ஒரு மனுஷன் மேலேயும் காமிக்காதீங்க. உங்களுக்கு உங்களுடைய சரீரத்தில் ஒரு வியாதி இருக்கிறா, அந்த கோபத்தை அந்த வியாதியின் மேலே காமிங்க. ஏய், நான் என் மேலே எப்படி இந்த வியாதி இருக்கலாம், அவர் இந்த வியாதியை சுமந்து கொண்டாருன்னு இருக்குது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நீ இந்த இடத்துல இருக்க முடியாது அப்படின்ற ஒரு கோபம் உங்களுக்கு உண்டாகணும் பாருங்க. எல்லாரும் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க, அப்படிதான் நானும் கடன்லேயே வாழ்ந்துக்கணும் கிடையாது. நான் ஏன் கடனில் வாங்கணும், அவருடைய ஐஸ்வர்யத்தினால நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடனே நீ என் வாழ்க்கையில் இருக்க முடியாது, தரித்திரமே நீ என் வாழ்க்கையில் இருக்க முடியாது. இந்த மாதிரியான ஒரு கோபம் வரணும். உங்களுடைய சூழ்நிலையில் நீங்கள் ஒரே மாதிரி வாழ்ந்துகிட்டு இருக்கிறீங்க. என்னுடைய தாய் தகப்பனார் இப்படியே பிரதர் வாழ்ந்தாங்க, அவங்க வாழ்ந்தாங்க மரித்தாங்க, அவங்களுக்கும் இந்த மாதிரியே ஒரு பிரச்சனை இருந்துச்சு, நானும் அதில் வாழ்கிறேன். இதுதான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதுக்கு ஆண்டவர் அழைக்கலைங்க. சில நேரத்தில் அந்த சூழ்நிலையை பார்த்து உங்களுக்கு கோபம் வரணும், அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு அவர் உங்களுக்கு சொல்லித்தரல. சில நேரத்தில் கோவப்பட்டீங்க அப்படின்னா அந்த சூழ்நிலைக்கு மேலே வர்றதற்கான ஒரு கதவு உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறத பார்ப்பீங்க. சரிப்பா, கோபப்படுங்க அப்படின்னு வேத வசனத்தில் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரே நிறைய பேருக்கு கோபத்தை தந்தார் அப்படின்றதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். எப்படின்னு கேட்குறீங்களா, இந்த நாகாஷ் என்றவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, இந்த யாபேசின் மனுஷர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க, அவங்கள சுற்றி முற்றுகை போடுறான். இதில் இருக்கிற ஒவ்வொருத்தவங்களுடைய கண்ணை நான் பிடுங்க போகிறேன் அப்படின்னு ஒரு சேலஞ்சு விடுறான். அப்போ இவங்கெல்லாம் பயந்துடுறாங்க. இந்த ஒட்டுமொத்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் நாங்கள் இந்த செய்தியை அறிவிக்கட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் கேட்குறாங்க பாருங்கள். இந்த செய்தியை ஃபுல்லாக அறிவிக்கிறாங்க. அப்போ தான் இந்த சவுலுன்றவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறான். ஆனால் அவன் இன்னும் ராஜாவாகலை. ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான், ஆனால் அவனுக்கு இன்னும் ஒரு அரியணையை ஏற்றப்படலை, அவனுக்கு ஒரு பேலஸ் கிடைக்கல, எதுவுமே கிடைக்கல. அவன் சாதாரணமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறான். இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது இந்த ஒரு செய்தியை சவுலுக்கு அறிவிக்கிறாங்க பாருங்க. சவுல் இதை கேள்விப்பட்ட உடனே என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாமா? 1 சாமுவேல் 11வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து. இதோ சவுல் மாடுகளின் பின்னாலே வயலிலிருந்து வந்து ஜனங்கள் அழுகிற முகாந்திரம் என்ன என்று கேட்டான். யாபேசின் மனுஷர் சொல்லிய செய்திகளை அவனுக்கு தெரிவித்தார்கள். சவுல் இந்த செய்திகளை கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் மிகவும் கோபம் உண்டவனாகி. வேதவசனத்தில் என்ன போட்டிருக்கு அப்படின்னு பாருங்க. இந்த செய்திகள் எல்லாம் சவுல் கேட்ட உடனே தேவனுடைய ஆவி அவன் மேலே இறங்கினதுனால மிகவும் கோபம் உண்டவனாகி. எப்பா, தேவனுடைய ஆவி ஒருத்தன் மேலே இறங்குச்சு அப்படின்னா அவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வான், அவன் பலசாலியாக மாறுவான். நிறைய விஷயத்தை இப்படி தானே நான் பைபிளில் வாசிச்சிருக்கிறேன். அது என்ன, தேவனுடைய ஆவி அவன் மேலே வந்தோடனே கோபம் வருதாங்க. அப்போனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இங்கே கோபமே இன்னும் வராமல் இருக்குது. ஏய், நான் உடன்படிக்கை பண்ணப்பட்டவனாக இருக்கிறேன், நான் எப்படி அழைக்கப்பட்டவன், நான் எப்படி வாழ வேண்டியவனாக இருக்கிறேன், ஆனால் நான் இந்த மாதிரி ஒரு சாதாரணத்துக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறேன்ற ஒரு கோபம் ஜனங்களுக்குள்ளே யாருக்குள்ளேயுமே வரல பாருங்க. யாரு மேலேயும் வராத கோபம் இந்த சவுல் மேலே தேவனுடைய ஆவி இறங்கினதுனால கோபம் உண்டவனானா.
கோபம் மூண்டவனானதுனால என்ன தெரியுமா பண்ணுறான், ஒரு மாட்டை வெட்டி அந்த முழு இஸ்ரவேலுக்கும் அனுப்புகிறான். அனுப்பினோடனே எல்லாருக்கும் வந்து இந்த விஷயத்தை நம்ம இப்படியே விடக்கூடாது, நம்ம இந்த தேசத்துக்காக நிற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அந்த யுத்தத்துக்காக நிற்கிறாங்க. யுத்தத்துக்காக நின்று ஒரு பெரிய ஜெயத்தை அவங்க பார்க்குறத நம்ம பார்க்க முடியுது பாருங்க. அப்போது சில நேரத்தில் நம்ம கோபப்படாததுனால தான் ஒரே சூழ்நிலையில் இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி சவுல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டுட்டான். ஜனங்க எல்லாரும் அவனை ஏற்றுக்கொள்ளலை. சிலர் வந்து அவனை நிந்தித்தார்கள் அப்படின்னு இருக்கு. இவனா நமக்கு ராஜா அப்படின்னு நிந்திக்கிறாங்க. ஆனால் சவுல் மேலே எப்போ கோபம் வந்துச்சோ அவன் அந்த சூழ்நிலையை மாற்றுறதுக்காக ஒரு விஷயத்தை செய்கிறான் பாருங்க. அதுக்கு அடுத்தே சொல்லப்பட்டிருக்குது அவனை பற்றி, எவன்டா அது சொன்னது, சவுல் ராஜா கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவனை இன்னைக்கு கொலை செய்கிறோண்டா அப்படின்ட்டாங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட் எப்படி வந்துச்சு பாருங்க, இவனாடா நமக்கு ராஜான்னு சொன்ன ஜனங்களுக்கு முன்பாக இவன் தாண்டா நமக்கு ராஜான்னு சொல்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு. சில நேரத்தில் உங்களுக்கு கோபம் வராததுனால தான் நீங்க அப்படியே இருக்கிறீங்க. சரி, இதே சூழ்நிலையில நான் வாழ போறேன் பிரதர், சரி நான் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்க போறேன் பிரதர், கர்த்தர் என்ன பெருசாக அழைச்சிருக்கிறாரு பிரதர், ஆனால் என்ன பண்ண, வாழ்க்கை அப்படியே தான் போகுது. கிடையாது, வாழ்க்கை அப்படியே போகிறதுக்கு கிடையாது. சில நேரம் வாழ்க்கை அப்படியே போய்கிட்டு இருக்கா, என்னால் இதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ண முடியாதுன்ற ஒரு தீர்மானத்துக்குள்ளே நீங்கள் வரணும் பாருங்கள். அப்படி நீங்கள் வந்துட்டீங்களா, உங்களுடைய அற்புதத்திற்கான ஒரு ஸ்டெப்பில் நீங்கள் அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு அர்த்தம். நிறைய நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த புரட்சி பண்ணவங்களுக்கெல்லாம் ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோபம் வந்திருக்கும் பாருங்க. அந்த கோபத்தின் விளைவாக தான் அவங்க புரட்சியாளர்களாக மாறி இருப்பாங்க. அதே மாதிரி வேதவசனத்திலையும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கோபப்பட்டவங்களையும் ஆண்டவர் பயன்படுத்தி இருக்கிறாருங்க. இந்த மோசேக்கு பயங்கரமாக கோபம் வரக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருந்திருக்காப்புல. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, எகிப்தியர்கள் தன்னுடைய எபிரேய சகோதரர்களை துன்பப்படுத்தும் போது அவனுக்கு கோபம் வருது, கொலையே பண்ணிடுறான். ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த கேரக்டரை நீ இங்கே யூஸ் பண்ணக்கூடாதுப்பா, உன் கோபத்தை சரியான இடத்துல நீ பயன்படுத்தினா நீ தாண்டா தலைவன்னு சொல்லிட்டு அவனை தூக்கிட்டு போய் ஆண்டவர் அவனை தலைவனாக மாத்துறாரு. தாவீதுக்கு இப்படி தான் கோபம் வருது, அவன் தலைவனாக மாறுறான். ஒட்டுமொத்த பெலிஸ்தியர்களும் இஸ்ரவேலை நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. கோலியாத் இஸ்ரவேலை நிந்திக்கிறான். அவன் போய் பார்க்குறான், யாரா இவன் நிந்திச்சுக்கிட்டு இருக்கிறான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் எம்மாத்திரம் அப்படின்றான். புறஜாதிகளுக்கு நடுவில் நான் ஏண்டா நிந்திக்கப்படணும், இவங்களுக்கு மத்தியில் நான் ஏண்டா அசிங்கப்படணும், இவங்களுக்கு மத்தியில் நான் ஏண்டா இப்படி வாழணும் அப்படின்ற ஒரு கோபம் எப்போ தாவீதுக்குள்ள வருதோ, நான் சொல்றேன் இதே கோபம் உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு ப்ரொமோஷனுக்குள்ள நீங்க போவீங்க அப்படின்னு அர்த்தம். தாவீது கோலியாத்தை வீழ்த்தினதுக்கு அப்புறம் அவனுக்கான ஒரு ப்ரொமோஷன் காத்துக்கிட்டு இருந்துச்சு. நான் சொல்லவா, உங்களுடைய சூழ்நிலைகளுக்கு மேலே போகணும் அப்படின்னா போதும், இதுக்கப்புறம் இந்த லைஃப் ஸ்டைலில் இப்படியே நான் ஒத்து போய் வாழணும்னு அவசியம் கிடையாது. இதை உடைச்சு இதை பிரேக் பண்ணி என் ஃபேமிலியில் யாருமே பார்க்காத ஒரு சூப்பர் நேச்சுரலை நான் பார்ப்பேன்னு நீங்கள் தீர்மானம் பண்ணிட்டீங்களா, நான் சொல்கிறேன் ஒரு ப்ரொமோஷன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களுக்காக நான் ப்ரேயர் பண்ண விரும்புகிறேன். பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இதை பார்க்குற ஒவ்வொருத்தவங்களையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு இவங்க பெற்றுக்கொண்ட இந்த வெளிப்பாடுகள் இவங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். இவர்களுடைய சூழ்நிலையை ஜெயிக்கிறதற்கான ஒரு தைரியம், இவர்களுடைய சூழ்நிலையை மேற்கொள்வதற்கான ஒரு ஞானம் இவர்களுக்கு உண்டாகிட்டு இருக்கட்டும். இவங்க பொறுத்து ஒரே லைஃப் ஸ்டைலில் வாழ்ந்தது போதும். இதுக்கடுத்து ஒரு பிரேக் த்ரூவை பார்க்கட்டும், ஒரு சூப்பர் நேச்சுரலை பார்க்கட்டும். இதுக்கப்புறம் எல்லாரோட ஒத்து போகிற மனநிலை கிடையாது, எல்லார் மாதிரி வாழ்கிற ஒரே லைஃப் ஸ்டைல் கிடையாது. தேங்க்யூ ஜீசஸ். ஒரு ஜெயமான வாழ்க்கை இவர்களுக்கு உண்டாயிருக்கட்டும். எல்லாரையும் நான் பிளஸ் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸோ இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துச்சு அப்படின்னா மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த செய்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னா இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைக்கலாம் பாருங்கள். திருவசனத்தில் உபதேசிக்கப்படுகிறவன் உபதேசிக்கிறவனுக்கு சகல நன்மைகளையும் பகிர்ந்து கொடுக்க கடவன் அப்படின்ட்டு இருக்குது. இந்த வார்த்தையை நீங்கள் கேட்குறவர்களாக மட்டும் கிடையாது, இந்த வார்த்தைக்காக நீங்கள் விதைங்க. இந்த வார்த்தை என்ன ஆசீர்வதிச்சிருக்கு பிரதர், நான் உங்களுடைய ஊழியத்துக்கு விதைக்க விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்த்தைக்காக விதைக்க ஆரம்பிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் விதைக்கும் பொழுது சில சூப்பர் நேச்சுரலாக பார்ப்பீங்க. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான் அப்படின்னு இருக்கு. நீங்க கொடுக்கும் பொழுதே ஒரு சூப்பர் நேச்சுரல் உங்களுக்கு உண்டாகும். மாதந்தோறும் இந்த ஊழியத்தில் நான் ஒரு பங்காளராக மாறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா கூட நீங்க இந்த ஊழியத்தில் ஒரு பங்காளராக மாறலாம். அதுக்கு கீழே பார்க்குற கூகுள் பே, ஃபோன்பே இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும், அக்கௌண்ட் நம்பரும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இன்டர்நேஷ்னலாக பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா நமக்கு பேபால் வெப்சைட் இருக்கு, அதன் வழியாகவும் உங்களுடைய காணிக்கையும் தசமபாகத்தையும் இந்த ஊழியத்துக்கு நீங்கள் அனுப்ப விரும்புகிறவர்கள் அனுப்பி வைக்கலாம். அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே பார்க்குற வாட்ஸ்அப் நம்பரை நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய ப்ரேயர் ரெக்வஸ்ட்டை நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். நான் நிச்சயமாகவே உங்களுக்கு ப்ரேயர் பண்ணுவேன். மற்ற மீட்டிங் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்துடும். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all.